வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் நவம்பர் 2024 ஒரு எக்ஸாம் நடக்கிறதா இருந்திருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம்ல. இந்த எக்ஸாம் நவம்பர் மாதம் நடக்க போகிறது இல்லை. இந்த எக்ஸாம் ஜான்வரி மாதம் தான் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் நான் வந்து நவம்பர் 2024க்கு ஒரே ஒரு குரூப் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இருந்தீங்களோ, தயவுசெய்து அந்த எண்ணத்தை ரப்பர் போட்டு அழிச்சிட்டு 2 குரூப்பும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷ்னலாக கிட்டத்தட்ட 2.5 மாதம் டைம் கிடைக்க போகுது. ஏன்னா முன்னாடி என்ன இருக்கும்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா நவம்பர் 30 நாள் கிடச்சிருச்சு, டிசம்பர் 30 நாள் கிடச்சிருச்சு. இனிமேல் இது ஜான்வரி தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இமேஜின் ஜான்வரி 1ஆம் தேதி எக்ஸாம் வச்சா கூட 2 ஃபுல் மந்த்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த அட்டம்ப்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ மாதம் டைம் எடுத்துருங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஜான்வரி மாதம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் கிடச்சிருக்கும் படிக்கிறதுக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10 மந்த்ஸ் அண்ட் 15-20 டேஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 10 மந்த்ஸ்ன்றது 6 சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை ஒரு மாதத்தில் உங்களால் படித்து முடிக்க முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மாதம்ன்றது ஃபுல் டைம் படித்தா டெய்லி ஒரு 6 to 7 hours படித்தா ஒரு சப்ஜெக்டை 1 மந்தில் முடிக்க முடியும். சம்டைம்ஸ் 1.5 months ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மாதம்னு வச்சுக்கோங்க. அது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பொறுத்து நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஒருவேளை நம்ம மார்ச் மாதம் படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே தரவாக முடிச்சிருக்க முடியும். நம்மளால் கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்ட்டுமே சொல்கிறேன். சரி, எக்ஸ்ட்ரா கூட ஒரு மாதம் வச்சுக்கோங்க, நவம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட டிசம்பர் ஒரு மாதம் ஃபுல் ரிவிஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ கோ ஃபார் போத் குரூப்ஸ் அப்படின்றது தான். பிகாஸ் நவம்பரில் எக்ஸாம் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் வந்து 6 சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ளங்க் ஆகிட்டா கூட நீங்கள் உடனே கூட அந்த அடுத்த 3 மாதத்தில் அந்த மேலேயோ இல்லைனா ஜூன்லேயோ அடுத்த எக்ஸாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இந்த தடவை வந்துட்டு சான்ஸ் ஆஃப் பாசிங் வில் பி ஹை, நாட் பிகாஸ் ஆஃப் ஈஸி பேப்பர் பட் பிகாஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ்ட். உங்களுக்கு சட்டுன்னு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு கடகடன் பாஸ் ஆகிட்டு அடுத்த ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்டரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் எக்ஸாம் நடக்க போகிறது இல்லை. ஸோ இந்த டைம் மட்டும் 2 months அடிஷ்னலாக கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ கோ ஃபார் இட் அப்படின்றது தான் என்னோட திங்கிங். ஆல் தி பெஸ்ட்.